வியாபாரிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை பாதைக்கு ஒரு முக்கிய பங்கை வகிக்கின்றார்கள். அவர்கள பிரெயின் வாஷ் பண்றாங்க. எப்படின்னா, மனிதர்களாகிய நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி செல்வது தவக்காலம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர். ஆயத்தமாவோம் வா, தினமாயத்தமாவோம் வா, உள்ளத்தை திறப்போம் வா, நம் சிந்தனை தெளிவோம் வா. 40 நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்தறிவோம் வா. இந்த 40 நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்திடுவோம் வா. நல்வழியை தேர்ந்தேவா, இறை வார்த்தையில் நடப்போம் வா. ஆயத்தமாவோம் வா, தினமாயத்தமாவோம் வா. தூய மத்தேயு என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 12, 13. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனை நோக்கி வருவது வருகையின் காலம். மனிதர்களாகிய நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி செல்வது தவக்காலம். இந்த நாளிலே நமக்கென்று கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு வியாபாரிகள், மெர்ச்சன்ட்ஸ். வியாபாரிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை பாதைக்கு ஒரு முக்கிய பங்கை வகிக்கின்றார்கள். அது எப்படின்னா, இந்த பகுதியில பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு வருகின்றார். அங்க விற்கக்கூடிய பொருட்களை பார்த்து அவர் கோபம் அடைகின்றார். அதுக்கு காரணம் என்னன்னா, தேவாலயத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல இருந்து ஏழை மக்கள் கடவுளை நோக்கி ஜெபிக்கலாம், அவருடைய தேவைகளை சொல்லலாம். அந்த இடத்துல கொண்டு வந்து இவருடைய பொருட்களை வைப்பதனாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கோபம் அடைகின்றார். அதெல்லாம் தட்டி விடுறாரு, கோபம் ஆகுறாருன்றதை நம்ம பார்க்கிறோம். இதை அவருடைய எதிரிகள் எப்படி சாதகமாக பயன்படுத்தி கொள்கின்றார்கள் என்றால், இந்த வியாபாரிகளிடம் போய் அவர்களை பிரெயின் வாஷ் பண்றாங்க. எப்படின்னா, இவர் இருந்தா ரொம்ப ஆபத்து, இவருடைய வியாபாரத்துக்கு பாதிப்பு ஏற்படும், எனவே பரபாசை விடுதலை செய்ய வேண்டுமா, இயேசு கிறிஸ்துவை விடுதலை செய்ய வேண்டுமா என்று சொல்லும்போது, நீங்கள் பரபாசை விடுதலை செய்யுங்கள், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் வியாபாரிகள் தான். இந்த வியாபாரிகளுடைய எண்ணத்தை அவர்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. எப்படின்னா, நான் மட்டும்தான் வாழ வேண்டும், என்னுடைய குடும்பம் மட்டும்தான். இந்த எண்ணத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்க்கின்றார். இந்த தவக்காலத்திலே நான் என்கின்ற எண்ணத்தை நாம் விட்டு வெளியே வருவோம். ஒரு அழகான ஒரு பாடல் இருக்கின்றது, பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும். நான் சாக வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. நான் என்கின்ற எண்ணம், நான் மட்டும் வாழணும், வியாபாரம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்றது இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம் முக்கியம். நாட் த பிஸ்னஸ் பட் த சர்வீஸ் என்கின்ற அந்த எண்ணத்தை, அந்த பொருளை நாம் இந்த நாளிலே எடுத்து செல்வோம். பிறர் வாழ வேண்டும் எனில் நான் சாக வேண்டும், நான் சாக வேண்டும் எனில் அவர் வாழ வேண்டும், எனிலே சுதினம் வாழ வேண்டும், எனிலே சுதினம் வாழ வேண்டும். இந்த தவக்காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கிட்டி சேர்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முள் வாழ நான் என்கின்ற எண்ணத்தை விட்டு வெளியே வருவோம். கர்த்தாவின் சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக. சாம்பல் பூசி சரணடைவோம், ஒற்றுமையாய் ஜெபித்திடுவோம்,
ஆற்றல் வேண்டி தவம் இருப்போம், உறுதியோடு நிலைத்திருப்போம். ஏழ்மை மாற உதவிடுவோம், உறவை காக்க முடிவெடுப்போம். வேதம் கூறும் வழி நடப்போம், இறைவனிலே இணைந்திருப்போம். ஆயத்தமாவோம், நாம் ஆயத்தமாவோம், ஆயத்தமாவோம்.